வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உயிரின தன்மாற்றம் பற்றி பாடவகுப்பு நடத்தி தர வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை அம்மன் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது நிறைய கனெக்ஷன் கொடுத்த ரோபாட் மாதிரி இருக்கேன் நான். ரொம்ப மகரிஷி ஒரு ஸ்பிரிச்சுவலில் எப்படி அதாவது ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி ஒரு உயர்ந்த அறிவியல் இருக்குது அப்படிங்கிறது இந்த பாடம் தான் உதாரணம். வேறு எந்த ஒரு விஷயத்துலேயும் நேரடியாக இப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும் ஜேம்ஸ் வெப்பில் இருந்து அத்தனை சேட்டலைட்டும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உயிர் எப்போ தொடங்குச்சு அதுதான் தேடிக்கிட்டு இருக்குது. இந்த உலகம் முழுவதுமே தேடிக்கிட்டு இருக்கிறது. 2 காரணத்துக்காக தேடுது. ஒன்று, இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியும். இந்த உயிரினத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமாக பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியும். அதுக்காக பக்கத்தில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 40,000 கல்கள் கற்கள், அதாவது இந்த பூமியை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கற்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பூமியோட, அதாவது இந்த சூரிய குடும்பத்தோட அல்லது இந்த கேலக்சியோட பல ரகசியங்கள் உள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது எதுக்காக தேடுறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, இந்த உயிரினம் இந்த பூமியில் எப்படி தோன்றுச்சு, இங்கே மட்டும்தான் இருக்கா. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க என்னென்னா, நம்முடைய நாசாவுக்கும் அமெரிக்காவோட நாசாவுக்கும் இவங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, ஏலியன்ஸுக்கும் அப்படின்னு தொடர்பு இருக்குன்னுலாம் கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா 3 முறை அவங்க சந்தித்ததாகவும் ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்குது. அது மாதிரி ஏலியன்ஸை சந்தித்தாங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த உயிரை பற்றிய மூலத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேடல் இப்போ மட்டும் இல்லை, எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதோட ஒரு வகையில் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, ஆதியும் அந்தமுமாக மகரிஷி இதுதான் உயிர் தோன்றுவதற்குரிய அடிப்படை, இப்படித்தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேதாந்தமோ இல்லை ஒரு சித்தாந்தங்கள்லையோ தொட முடியாத ஒரு அபூர்வமான விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு. அதில் முதல் உயிர் எப்படி தோன்றியிருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதில் உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை, உயிரின தோற்றம், ஐம்புலன்கள், ஜீவனங்களின் சிறப்பு இயக்கங்கள், உயிரினங்கள் அறிவின் செயல்பாடு, இயற்கையின் இயக்க ஒழுங்கு, இதெல்லாம் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆழியார்களே பார்த்திங்கன்னா இதுக்கு 2.5 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க இதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இது நம்ம பேசிக், நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எங்கேயும் படிக்காத விஷயங்கள், படித்த விஷயங்கள்னா நம்ம மனசு ஒத்து பார்க்கும். நீ ஒரு பசுமாட்டை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு பசுமாட்டை பார்க்கும்போது அந்த பசுமாட்டை இந்த பசுமாட்டும் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே பார்க்காத, நம்ம தெரியாத அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுனால இது கொஞ்சம் உங்களுடைய புரிதலுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் இந்த வித்தியாசத்துக்குள்ளே மகரிஷி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, தேவையானது என்னென்னா காந்தம், ஜீவகாந்தம், ஆண்காந்தம். ஏதாவது நமக்கு தெரியுமா அதை பற்றி? கொஞ்சம் காயல்பம்லாம் சொன்னாங்க, அப்படி டீ ஆற்ற சொன்னாங்க. டீ ஆற்றினா கொஞ்சம் உள்ளங்கையில் ஏதோ தோணிச்சான்னாங்க. வேறு வழி இல்லை. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை ஒரு மாதிரியாக குரூரமாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆமாங்க உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குன்ட்டோம், முடிஞ்சு போச்சு. அதையும் யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து ஆமான்ட்டோம். ஏன்னா உள்ளே இழுத்துச்சா இல்லை வெளியே இழுத்துச்சான்னு தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு 9 மணி ஆயிருந்திருக்கும். அப்போது என்ன காயல்பம் நடக்கும்போது கடைசியாக பயிற்சி கொடுக்கும்போது வெளியே இழுத்துருக்கோம், ஏன்னா நேரம் ஆகிப்போச்சு, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு, அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்முடைய ஜீவகாந்தம், வான்காந்தம், இந்த 2 விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் மறு சொல்லக்கூடிய விஷயங்களில் எதையுமே நமக்கு புரியாது. அதனால தான் அவர் தொடங்கும் போதே சொல்கிறாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ. கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நம்பிக்கைகள் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பாருங்கள், இல்லை சயின்டிஃபிக்கலாக பாருங்கள். இப்படி இன்றைக்கி சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்ஸில் இருக்கக்கூடிய காக்னிஷன் சயின்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சயின்ஸாக உள்ளே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது, அதாவது இந்த இவங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன சொன்னால் சொந்த சிந்தனையை வளர்த்தக்கூடிய ஒரு அறிவியலை காக்னிஷன் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, சொல்கிறாரு, இந்த அடிப்படை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல் விஷயமே இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸுக்கு ரொம்ப 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 பேசிக் நம்முடைய காந்த நிலை தெரியலனா எதுவுமே புரியாது. அப்போது கடவுள் நிலை அறியாமல், நம்ம கடவுள் நிலை அறியணும்னா காந்த நிலை அறியாமல் இருக்க முடியாது. 2வது, உங்களுடைய பிறப்பை அறியணும் அப்படின்னா இந்த கருமையம் சொல்லக்கூடிய விஷயத்தை அறியணும்னாலும் என்ன வேணுமா, நிச்சயமாக
கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கு மாற்று வழி. ஏன்னா நீ வேற வழியில் நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், ஆனால் அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னா அவர் சொல்றாரு, மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. ஏன்னா ஐன்ஸ்டீன் சொல்லும்போது 2 விஷயத்தை சொல்றாரு, விஞ்ஞானம் அறிவியலுக்கு உதவணும், அறிவியல் விஞ்ஞானத்துக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 2 விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, மகரிஷி இல்லை, இந்த 2லையுமே இல்லை. அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, காந்த நிலையை அறிந்தே ஆகணும். காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுளனும் இறைவெளியே இயக்க ஆற்றலும், இதை 2ஐயும் ஒன்றாக்கிட்டார். இதுதான் நம்முடைய ஐன்ஸ்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் 4 மிகப்பெரிய சக்திகள் இருக்குன்னு சொன்னார். அதை அவர் ரிலேட்டிவிட்டியில் 2 சக்தியாக சேர்த்தார். இந்த 2 சக்தியில் தான் பிறப்பு வருது. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என்ன அப்படின்னா, அவர் இறக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, அந்த 2 சக்தியும் ஒரு சக்தியாக இருக்கிறது. இந்த ஒரு சக்தியை, ஒரு இயக்கத்தை, ஒரு சக்தியை, ஆற்றலை என்ன செய்யணும்னா பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த சக்தி ரொம்ப 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 இயல்பான எளிய தத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மை போன்றவர்களும் ரொம்ப ரொம்ப எந்த லெவலில் படிச்சிருந்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றின ஒரு மூலமான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. எந்த நம்பிக்கையில் அவர் சொன்னார் மாதிரி சொல்லுவாங்க அடிக்கடி. அறிவியலில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை பொறுத்தளவுக்கு விஞ்ஞானிகளுக்கு கொஞ்சம் அந்த தியானத்தோட பவர் இருக்கும். ஏன்னா அவர்கள் துரியம் வரைக்கும் அவர்களுக்கு தானாக, அது தீட்சை பெற்றிருக்காங்களோ இல்லையோ, தானாக அந்த சக்தி அவங்களுக்கு அந்த சக்தி மேலே ஏற்றப்பட்டிருக்கும். அதனால் அந்த பினியல் கிளாண்டில் அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை அவங்களால நிகழ்த்த முடியும்னு சொல்லுவார். ஸோ அந்த சக்தி தான் அவங்கள இப்படி பேச வைக்குது, ஸ்டீவன் ஹாக்கின்ஸை பேச வைக்குது. என்ன பேச வைக்குது? இதற்கு பின்னாடி ஒருத்தவங்க வருவாங்க, இந்த தத்துவம், இந்த இயற்கையின் மூலத்தை அல்லது இந்த நேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோட அடிப்படையை பேசுவாங்க. நாங்கள் அவர் தான் மகரிஷி. நம்ம அந்த விஷயத்தில் வேறு எதுவும் தேடவே வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, மகரிஷியை நீங்கள் படிக்கும்போது 3 விஷயம் சுத்தமாக தெளிவாகும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் கோட்பாடு. 2வது மதங்களோட கோட்பாடு. 3வது மனித கோட்பாடு. இந்த 3மே தெரியும் போது நீங்கள் வேற எங்கேயும் தேட முடியாது. ஏன்னா இது 3ம் தனித்தனியாக இருக்குது. ஆந்த்ரோபயாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு விஷயத்தை புதுசாக சொல்லுது. இந்த பக்கம் வந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷனில் இந்த யூனிஃபைடு தியரியை பற்றி பார்க்கும்போது அது வேற சொல்லுது. வேற எங்கேயுமே லிங்க் ஆகலை. நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு ரோடு அழகாக போட்டுட்டு போயிடுவாங்க நம்ம ஊரில். போட்டு போனேன் கொஞ்ச நாள் கழித்து ஒரு டிபார்ட்மெண்ட் வரும், தோண்டுவாங்க. தோண்டி அவன் ஒரு கேபிள் போடுவான், அவன் போயிடுவான். லேசாக ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க. அவன் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவான், என்னென்னா யூஜிடி கனெக்ஷன், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஐட்டான். அவன் கிராஸாக தோண்டுவான். நீ எப்படி இப்படி தோண்டலாம், எனக்கு சட்டம் இருக்குன்னா நான் இப்படி தோண்டுவான். கடைசியில் நாமெல்லாம் எங்கிட்ட வழியை தோண்டிட்டு தெரியும். ஸோ அப்படி தான் இருக்குது. எல்லா பக்கமும் சுற்றி நடக்கிற விஷயம்லாம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இன்டகிரேட்டட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ராமகிருஷ்ணன் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்திலேயே எல்லா மருத்துவத்துறையிலையுமே எல்லா துறையுமே இணைச்சி வச்சுருக்கான். அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இணைச்சி வச்சுருக்கான். நாம் இப்போ தான் சமீபத்தில் தான் ஆயுஷுங்கிற பேரில் நம்ம இணைச்சி வச்சுருக்கோம். ஆயுர்வேதம், யுனானி இப்படின்னு கொண்டு ஆயுஷ்ங்கிற வார்த்தைக்கு ஆப்ரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்துருக்கோம். சித்தா, ஆயுர்வேதம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும். அப்போ என்னென்னா, இன்டகிரேட்டட்னு ஒன்று ஒரு அரசுக்கு கீழே இருக்கும்போது அது எப்படி ஈஸியாக செயல்படுமோ. இப்போ அந்த ரோடு போட போகிறோம் அப்படிங்கும்போதே ஃபஸ்ட்டு பிளான் என்ன, அது கீழே ஏதாவது யூஜிடி கனெக்ஷன் போடணுமா, ஃபஸ்ட்டு டிஸ்கஷன். 2வது அதுக்கு இங்கே கேபிள் ஏதாவது பதிக்கணுமா, அப்படி கேபிள் பதிக்கணும்னா ஒரு நியூட்ரலாக உள்ள ஒரு பைப் லைனை போட்டுவிடு, ஒரு 5 அடி கீழே பைப் லைன் போட்டுவிடு, அதுக்குள்ளே கேபிள் சிஸ்டத்தை அவன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஏன் அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடாது? இன்டகிரேஷன் இல்லை. இந்த பக்கம் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறார், இந்த பக்கம் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் ரோடு ரிப்பேர் பார்க்குற வேலையிலேயே பணக்காரர் ஆகிட்டார். ரோடு போடுறது இல்லைங்க, ரோடு ரிப்பேர் ஆக்குறதில்ல, ரிப்பேர் சரி பண்ணுறது, அங்கங்கே பேட்ச் ஒர்க் பார்க்குறாங்க பாருங்க, அதுலேயே. அப்போ என்ன இங்கே முக்கியமான விஷயம்னா, நமக்கு இந்த இன்டகிரேஷன் இல்லாதனால நம்மளால் ஒரு விஷயத்தை தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியல. விஞ்ஞானிகளால் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியல. தனித்தனியாக நோபல் பரிசு போயிட்டே தான் இருக்குது, ஆனால் முடிவெடுக்க முடியல. ஆனால் மகரிஷியை பொறுத்தளவுக்கு எது மூலமோ அந்த மூலத்தை நமக்கு சொல்கிறாங்க. அந்த மூலத்தை நீங்கள் தெரியணும்னா இந்த காந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். காந்தத்தை பற்றி தெரியணும்னா என்ன தெரியணும் உங்களுக்கு? முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடமே சுத்த வெளி, அதிலிருந்து வரக்கூடிய இறைத்துகள், அந்த இறைத்துகளோட தொகுப்பான விண் என்ற அந்த இடம் தான் விஞ்ஞானம் ஆரம்பிக்குது. சுத்தவெளியும் விஞ்ஞானம், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு நின்றுச்சு. அதற்கடுத்து வந்துருக்கூடிய இறைத்துகளையும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், டார்க் மேட்டர்னு சொல்லி அதை டார்க் எனர்ஜின்னு சொல்லி நிறுத்திக்கிச்சு. அப்போ 3வது என்ன இருக்குது அப்படின்னா, துகள்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த துகள்கள் அப்படின்னு வரும்போது தான் துகளோட இணைப்பில் எலக்ட்ரான்னு சொல்லுது. அப்போ இந்த உலகம் முழுவதுமே அணுக்கள் மூலமாக இருந்து, அணுக்களோட மூலத்திலிருந்து தான் பேசுது. அப்போ அணுக்களோட மூலத்திலிருந்து பேசினா அணுக்களோட தாய் தந்தை எங்கே போகிறது?
அணுக்களோட தாய் இறைத்துகள், தந்தை எது சுத்தவெளி. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த இந்த பிரபஞ்சமே. இதை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. அப்போது அணுக்கள் இருந்து தான் தொடங்குது. மகரிஷி என்ன சொல்கிறாங்க? சுத்தவெளி, இறைத்துகள், இறைத்துகளோட தொகுப்பு விண்ணிலிருந்து வெளியேறிய இறைத்துகள் காந்தமாக மாறுறது. அந்த காந்தம் பஞ்சபௌதிகமாக, அந்த காந்தமும் இறைத்துகளும் சேர்ந்து பஞ்சபௌதிகமாக மாறுறது. அந்த பஞ்ச பௌதிகத்தில் இருக்கக்கூடிய இறைத்துகள் வெளியேறும்போது அது தன் மாத்திரைகளாக மாறுவது. அந்த பஞ்சதன் மாத்திரை மீண்டும் டார்க் எனர்ஜியாக, அதாவது டார்க் மேட்டராக, நம்ம இதை பொறுத்தளவுக்கு பார்த்தா பிளாக் ஹோலாக மாறி அழிந்து போகுது. அப்போ தொடக்கத்திலிருந்து ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க. அப்போ நாம் ஒரு அறிவியலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, நாம் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கோவிலை சுற்றுறதுனா கூட அங்கே என்ன நிகழுது, அந்த கோவிலை சுற்றும் போது நம்மளாம் ஒரு நம்பிக்கையில் சுற்றுறோம். அந்த இடத்துல நம்ம நினைக்கிறது நிறைவேறுதுன்னா எப்படி நடக்குது, எப்படி நிறைவேறுது, அதுக்கு ஏதாவது என்னைக்காவது தேடணும்னா நமக்கு ஒரு பயம். என்ன பயங்க? ஏற்கனவே நம்ம பாதியாக யோசிச்சு வச்சுருக்கோம். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு திருடன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து திருடி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, திருடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு அம்மா எல்லா கோஆப்ரேஷன் பண்ணுது. சாவியை கொடுக்குது, பீரோவை திறந்து காட்டுது, லாக்கரை திறந்து காட்டுது, எல்லாம் பண்ணிருச்சு. இவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது கேட்குறான், இவ்வளவு பெரிய கோஆப்ரேட் பண்ணுறேம்மா, உனக்கு நான் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டான். ஏன்னா போகும்போது எதாவது கொடுத்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அந்த மாதிரி சொல்லுது, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அடுத்த தெருவில் ஒரு 7வது வீட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே இதை விட நிறையா இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு போயிரு, இதுதான் என்னோட வேண்டுதல். அவன் படக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தெளித்து கேட்டப்ப அவன் சொன்னானா, அவங்க சொல்லி தாண்டா நான் இங்கே வந்தேன். நம்மளால் இப்படி இன்டகிரேட்டட் அந்த மாதிரிலாம் கோஆப்ரேஷன் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, நம்முடைய இந்த இன்டகிரேஷனுங்கிறது காந்தத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த வகையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தயவுசெய்து படிங்க. ஒரு கோவில் எப்படி உருவாக்கப்படுது, என்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் எப்படி அந்த இடத்துல செயல்படுது, இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், முழுசாக எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அறிவியல் ஆர்வம் இருந்தாலும், ஆன்மீக ஆர்வம் இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்தாலும் தேடுங்க. வேதாத்திரியத்துக்குள்ளே கிடைக்காது எதுவுமே இருக்காது. அதை உதவுறதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம நடத்துகிறோம். ஏன்னா கட்டாயமாக பிரம்மஞானத்தில் இவ்வளோ ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் வச்சுருக்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சஸ் தான். ஆனால் அது அந்த விதை உங்களுக்குள்ளே விழுகணும். அதுக்கு தான். ஏன்னா நம்ம அங்கே போகும்போது, நம்ம பிரம்மயானம் முடிச்சு போகும்போது, பிரம்மயானத்துக்காக அங்கே ஆழியார் போகும்போது ஒரு தவம் நடத்துவாங்க. அது ரொம்ப முக்கியமான தவம். அந்த தவமும் இறைநிலை தவம் சொல்லக்கூடிய தவம், 8 தவம் கற்றுக் கொடுத்துருவாங்க, 9வது தவம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தவமும் நமக்கு புரியறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை வேணும். ஸோ காந்தம் என்பது ஜீவகாந்தம், வான்காந்தம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்குள்ள ஒரு நாளைக்கு ஃப்ளாஷ் ஆகும். அந்த ஃப்ளாஷ்லேருந்து நீங்கள் போகலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இங்கே இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, இதுதான் அடிப்படை. இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை என்னென்னா இந்த 3 விஷயங்கள் தான். முதல் விஷயம் நாம் சொல்லக்கூடிய இறைநிலை என்ற சுத்தவெளி. அது இயங்கும் நிலைக்கு வந்த பூரண பொருளாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனையும், அதாவது மூலமாக இருக்கிறது சுத்தவெளி. நம்ம தெய்வம்னு கும்பிடுற இடம், பரமபிதா இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி இயேசுபிரான் சொல்கிறது, நபிகள் நாயம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஓட அடிப்படையும் எங்கன்னா சுத்தவெளி தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்போ நம்ம சுத்தவெளியை புரிந்து கொள்வதற்கு அது பூரண பொருள்னு சொல்லுவோம். பூரணின்னு பேர் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பூரணிங்கிற வார்த்தை கூட என்ன அர்த்தம்னா, இறைநிலையை முழுமையான அந்த தன்னிறைவு பெற்ற, அது எந்த ஒரு வெளியிலிருந்து ஒரு சக்தியும் உதவ வேண்டிய அவசியம் இல்லாமல் சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, இதில் இருக்கவங்க நிறைய பேருமே இருக்காங்க. நிறைய பேருமே இன்னும் வெளியில் அறிவியலை தேடிக்கிட்டு இருக்காங்க. வேதாத்திரியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவியலை தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் உங்களால் சின்ன சின்ன விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அதோட அடிப்படை. ஸோ நம்முடைய ஜீவகாந்த விளக்கத்துக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜீவகாந்த விளக்கம் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தயாராகிட்டு தான் இருக்கணும். ஒரு சின்னதாக தயாராகிக்குங்க. ஒரு சுத்தவெளி என்ற ஒரு டார்க், அதாவது எதுவுமே இல்லாத ஒரு கும்மிரிட்டான ஒன்று இருக்குது. துரியாத தவத்தில் நம்ம ஃபீல் பண்ணலாம், கவனிக்கலாம். உங்களுக்கு சுத்தவெளி என்ற அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அந்த துரியாத தவத்தில் அந்த சுத்தவெளியை கற்பனை பண்ணுறது நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சூரியனை சுத்தவெளி நம்ம துரியாத தவம் பண்ணுறோம். பண்ணமா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா நான் இருட்டில் இருக்க மாதிரி இருக்குது. துரியாத தவத்தை பண்ணும்போது நம்ம துரியம் பண்ணுறோம், துவாதசாங்கம் போகிறோம். நம்ம துவாதசாங்கம் போகிறதுக்கு அடுத்து சந்திரன் நமக்கு தெரியும், பூரண சந்திரன் நம்ம பார்க்குறோம். அதை நம்மளை பார்த்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து சூரியன் நம்ம பார்த்தது தான், பெரிய விஷயம் இல்லை. கேலக்ஸி, இந்த யூனிவர்ஸ், அதுவும் ஒரு வகையில் நம்ம இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம். சுனிதா வில்லியம்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறத
காமிக்கும்போது நம்ம பார்க்குறோம், பிரபஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய பல சைனாவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து அத்தனை பேரும் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து லைவ் டெலிகாஸ்ட்டே நம்ம கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசாவோட சேட்டலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம். இப்போ அந்த சேட்டலைட் எங்கே இருக்குது, எந்த நாட்டுக்கு மேலே இருக்குது, அது எதை காட்டுது, அதை கூட பார்க்கலாம். இன்றைக்கி ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் வந்த பிறகு முழுக்க முழுக்க நிறையா இதிலிருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ இது இவ்வளவு தூரம் விஞ்ஞானம் இதாக இருந்தாலும் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுத்தவெளி என்பது நம்ம அப்போ எப்படி நம்ம துரியாதத்தில் எப்படி கற்பனை பண்ணிக்கிறது? அந்த கும்மிருட்டுங்கிறாங்களே, சூரியனை காமிச்சாங்க, சந்திரனை காமிச்சாங்க, யூனிவர்ஸை காமிச்சாங்க. கும்மிருட்டை எப்படி கற்பனை பண்ணணும், எப்படி பண்ணிக்கிறது? தவம் பண்ணவங்ககிட்ட கேளுங்கிறீங்களா? என்னங்க? பிளாக் ஹோல் வந்து முழுக்க முழுக்க அந்த இறைத்துகள் வந்து முழுமையாக செயலற்று போகக்கூடிய விஷயம். அதுதான் பிளாக் ஹோல். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் கடைசியாக அவர் தான் அதில் ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் சொல்கிற தியரி கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும் நமக்கு. ஆனால் உண்மையிலேயே சுத்தவெளின்றது கும்மிரிட்டான அந்த இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூரண பொருளை நான் எப்படி துரியாதவத்தில் கற்பனை பண்ணிக்கிறது அல்லது நான் பாவனை பண்ணிக்கிறது? வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு நடு ரூமில் நின்னோம்னா கண்டுபிடிச்சிடலாங்கிறீங்க. கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி ஐடியாங்க? உங்கள் கண்ணிலே இருக்குது. கண்ணை மூடுனா நம்ம கண் பொத்துதல் பயிற்சி ஐவார்மிங் வரும்போது கண்களை மூடி இருக்கமே, அந்த இருளை பாவனையாக எடுத்துங்க. அந்த இருள் எல்லா பக்கமும் இருக்கிறதா பாவனையாக எடுத்துங்க போதும். ஓகே, துரியாதவத்தில் நம்ம அந்த இருளை நாம் என்ன செய்யணும், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 5% ஆஃப் த எலிமெண்ட்ஸோட தொடக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி என்பது இந்த இருள் தான் முழுக்க கும்மிரிட்டு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம கருப்பசாமின்னு பேர் வைக்கிறோம். எல்லாமே நம்ம வச்சிருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு கூட அந்த சுத்தவெளி தான் நம்ம வச்சுருக்கோம். தமிழ் இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த வளம் எதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சுத்தவெளியிலிருந்து தான் தொடங்கும். பூரணப்பொருள் அப்படிங்கிறது தான் தொடங்கும். அப்போது நாம் என்ன செய்கிறோன்னா, அந்த சுத்தவெளியிலிருந்து தோன்றிய முதல் பொருள் சக்தி அப்படிங்கிறோம். அதை வந்து சிவம்னு நம்ம வழக்கத்தில் சொல்லி பழகியிருக்கோம். சிவன் அல்ல, சிவம். சிவத்திலிருந்து வெளிப்பட்ட இயக்கம் தான் சிவத்தோட இன்னொரு பேர் தான் சக்தி அப்படிம்பார் மகர்ஷி. செயல்படும் சிவம் அப்படின்னு வச்சுக்கலாம். சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. வீட்டில் அதை தெரியும்ல, சிவம் வேறு சக்தி வேறா? நம்ம வீடுகளில் இருக்கா? ஏதாவது எங்கேயாவது மாற்றம் இருக்கா? சக்தி தான் எல்லா வேலையும் செய்யுது. ஸோ சிவம் அதற்கு பல வீடுகளில் மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே அடிமையாக இருக்கிறது. ஸோ இங்கே அதெல்லாம் இல்லை. சிவம் வேறு சக்தி வேறு இல்லை, ரெண்டுமே 50-50 அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாம் அந்த இறைத்துவல் என்பது செயல்படும் சிவம், அவ்வளோதான். நம்ம அதுதான் சக்தின்னு சொல்கிறாங்க, அதோட வெளிப்பாடு. அந்த சக்தி நிலையிலிருந்து தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடிய விஷயத்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த சக்தி நிலையில் பார்க்கும்போது அந்த சக்தி எப்படி என்ன மாதிரி செயல்படுதுன்னு பார்க்கும்போது இறைத்துகளாக செயல்படுது. ஒவ்வொரு உலகத்தினோட எல்லா தோற்ற பொருளுக்கும் அடிப்படையானது அந்த சக்தி தான். ரைட். ஒரு மாம்பழம் இருக்குது, ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது, ஒரு கொய்யாப்பழம் இருக்குது, ஒரு பெலாச்சோளம் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிப்பு தான் அதுக்குள்ளே இருக்குது. தோற்றம் வேற, பொருள் வேற, பேர் வேற, ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இனிப்பு. அப்போது இந்த எல்லா பொருளையும் உருவாக்குவது இறைத்துகள். ஓகேங்களா? இறைத்துகள்னால் ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்முடைய எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய அணுக்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த எலக்ட்ரானோட தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தா இறைத்துகளோட தொகுப்பு தான். அப்போ அந்த இறைத்துகள் அப்படிங்கிற விஷயம் எல்லா பொருளுக்கும் தோற்றம் தான். ஆனால் அந்த இறைத்துகளுக்கு தோற்றம் ஓகே, எல்லா பொருளும் தோற்றம் வந்து பெலாச்சோளம், ஆப்பிள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதுக்குள்ளே இனிப்பு என்ற அதுக்குன்னு ஒரு தன்மை, ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதுதான் காந்தம். அப்போ நீங்கள் காந்த நிலையை உணராமல் எந்த பொருளையாவது நீங்கள் சாப்பிட முடியுமா? அனுபவிக்க முடியுமா? அதுதான் மேட்ரு. அப்போது இந்த விஷயத்துக்காவது நீங்கள் கொஞ்சம் தேடி பார்க்கணும். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய காந்த தன்மாற்றம் அடைவதனாலையும் வெளியில் இருக்க பொருளுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த வான்காந்தம் என்ற தன்மையும் தான் நம்ம ரெண்டும் அனுபவிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நாம் அனுபவிக்கவே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களே, நேற்றுலாம் என்ன நடந்துச்சு வீட்டுக்குன்னு தெரியும். பல வீடுகளில் பல விபத்துகள் நடந்திருக்கும். சண்டையில் என்ன நடந்துச்சு? ஓடுறதா, பறந்ததா, எதாவது நடந்துச்சா? நடக்கலையா? சோகத்தோடு சொல்கிறாங்க, நடக்கலையாம்மா. சரி, ஓகே. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஓகேங்களா? அதில் வேறு நமக்கு சமாதானம் வேறு, ஒயிட் மீட்டு ரெட் மீட்டுன்னு வேறு சமாதானம் வேறு. மீன் சாப்பிட்டா தப்பு இல்லை சார், பைபிள்லேயே சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு காலம் இப்போ அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மனிதன் உயிர் வாழ்வதற்காக அவன் என்ன செய்ய, அவனை விட அறிவு குறைவான ஒரு பொருளை வேறு வழி இல்லாமல் எடுத்து வாழணுங்கக்கூடிய அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற வார்த்தைக்காக சொன்னாங்க.
ஆனாலும் இப்போ அந்த நிலைமை இல்லை. நம்மளால் எவ்வளவோ ரெடி பண்ணிக்கிறோம். மனித அறிவு வளர்ந்துருக்கு. இன்றைக்கி உணவுங்கிற விஷயத்தை எந்த வகையில் வேணாலும் மனிதன் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னமும் அதை தேடி போகிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு பழைய என்ன சொல்கிறது, பழைய நினைவுகள், ஜென்ம வாசனை தான் அதை விரும்ப வைக்கிது. அதுக்கு ஒரு சமாதானம் வேறு சொல்லுது. என்ன, கடையில் நிற்கும்போது பையோட நிற்பாங்க, தனியாக ஒரு பை கொடுத்து அனுப்புவாங்க வீட்டில், அந்த பையோட நின்றுப்பாங்க. என்னன்னு கேட்டால் குழந்தைய விரும்புகிறாங்க. சமாதானம் பாருங்கள், குழந்தைய விரும்புகிறாங்களா? அதுக்கு கூட 1/2 கிலோ வாங்குற. குழந்தைய விரும்புறது எவ்வளோ விரும்பும்? ஓகே தானே, எனக்கு பிடிக்குது அதை சொல்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயம். அதில் வேற வெளியில் இருக்கவன் கிளப்பி விட்டு போயிடுறான். என்ன அப்படின்னா, அதெல்லாம் சாப்பிடலன்னா உடம்புல சக்தியே இருக்காதப்பா. இது வேற. இந்த இதில் நம்ம அம்மாக்களும் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாகவே இருக்காங்க. என் மருமகளை திட்டுறதுக்கு இப்படி ஒரு ஆயுதம் வேற. ஆக்கியே போட மாட்டேங்கிறான். கேட்டால் அவள் மன்றத்துக்கு போகிறேங்கிறா, ஆக்கியே போட மாட்டேங்கிறான். மாதிரி சொல்லவே இல்லை, அப்படிலாம் ஆக்கி போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அது அவங்க நம்பிக்கை. ஓகேங்களா? நிறைய வீடுகளில் உண்மையிலேயே அவங்க மனவளக்கலையில் இருக்காங்களோ, பக்தியில் இருக்காங்களோ, எதில் இருக்காங்களோ, நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, ஆனால் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வாசத்தை அவங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுக்க, அது உணவுப் பொருளாக பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போது இந்த இறைத்துகளின் கரைசல், அதாவது இந்த இறைத்துகள் விண் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே வருது. அந்த விண்ணிலிருந்து வெளியேறிய இறைத்துகள் இந்த சுத்தவெளியில் உரசும் போது சுத்தவெளியிலிருந்து வரக்கூடிய அலைக்கு பேர் காந்தம்ங்கிறாங்க. ஏதாவது புரிஞ்சா? புரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே புரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு அடிப்படை விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லாமே புரியுதுன்னா, இந்த அடிப்படை விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே படித்த எந்த ஒரு விஷயத்தோடையும் கம்பேர் பண்ண முடியல. சுத்தவெளி என்பதற்குள்ளே இருந்து ஒரு துகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைத்துகளின் நொறுங்கள்ங்கிறார், இறைநிலையின் நொறுங்கள்ங்கிறார். அப்படி வரக்கூடிய ஒரு சக்தி. நீங்கள் கேள்வி கேட்கலாம், அது எப்படி ஒன்றுமே இல்லாத இடம் ஒரு துகளை உருவாக்கும்? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை தான், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சூரிய ஒளி உள்ளே வரட்டும், இங்கே எவ்வளோ டஸ்ட்டு பறந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மூக்கு வழியாக உள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த மூக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த இடத்துல இருக்கிறது என்ன செய்யுது, இங்கே போகக்கூடிய டஸ்ட்டை இங்கே ஃபில்டர் பண்ணுது, திரும்பி உள்ளே போகுது, அதையும் மீறி உள்ளே போகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லா பக்கமும் எல்லா இயக்கமும் இருக்குது. ஆனால் நம்மளால் என்னென்னா விசிபிள் நான் விசிபிள் அந்த மாதிரி பார்க்குறோம். பார்வை புலன்களுக்கு உணரக்கூடியது, கருவிகளால் உணரக்கூடியது, கருவிகளாலும் உணர முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது இறைத்தோல் என்பது கருவிகளால் எப்போதும் உணர முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணுறாரு மார்க்ஸ். இறைத்தோலை படம் பிடிக்கவே முடியாது. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், மிக்ஸா போசான் அந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அந்த 2 பேரோட ஆராய்ச்சியில் அந்த துகள் பார்க்கும்போது அந்த துகளை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க அந்த துகளை கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த துகளோட விளைவுகள் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, சுஜாதான்னு சொல்லக்கூடிய ரைட்டர் விஷயத்தில் மாதிரி சொல்ல போனால், எந்த அளவுக்கு மனித அடிப்படை சக்தியை புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய சோபாவெல்லாம் துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போகும்போது திரும்பி நம்ம மத்தியானத்துக்கு மேலே அல்லது நான் இரவு வர்றோம் உள்ள, அந்த சோபா கசங்கி இருக்கு, மேலே போட்டிருக்கு துணியெல்லாம். என்ன அர்த்தம்? வந்துட்டு போயிருக்காங்க, நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டு போயிருக்காங்க, உட்காந்துட்டு போயிருக்காங்க. இவ்வளவு தாங்கயா இன்னைக்கு உள்ள அறிவியலோட அடிப்படை. இந்த இறைத்துகள் என்று மகிழ்ச்சி சொல்லக்கூடிய விஷயத்தோட அடிப்படை இவ்வளோதான். யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்க மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவியலால் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு விளைவு நடக்குது. இந்த விளைவு அந்த துகளால் நடக்குதுங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அந்த துகள் எது அப்படின்ற படம் பிடிக்க முடியக்கூடிய கருவிகள் இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை. அதோட விஷயம் என்ன, அவர் டிக்ளேர் பண்ணுறார் மகரிஷி, அப்படி கண்டுபிடிக்கவும் முடியாதுங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, எல்லா பொருளுமே எதால் ஆனது? இறைத்துகளால் ஆனது. வடிவத்தில் தன்மை அதுக்கு காந்தம், ரைட்டா? இப்போ எல்லா துகளும், ஒரு லென்ஸ் இருக்குது, ஒரு கண்ணாடி, இப்போ நான் போடுற கண்ணாடி இருக்குது, இதன் வழியாக சூரிய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அதாவது ஒரு சூரிய வெளிச்சம் விழுகுது இப்படி பார்த்தீங்கன்னா, அதே ஒரு லென்ஸ் எடுக்கிறோம், இதுவும் கண்ணாடி அதுவும் ஒரு கண்ணாடி தான். ஆனால் அது துணிவு பெற்ற அந்த ஒரு இதில் கொண்டு வந்து அந்த கண்ணாடியை காமிக்கும்போது கீழே உள்ள பொருள் எரியுது. இப்போ நீங்கள் சொல்கிற காந்தம் அது, நான் சொல்கிற கண்ணாடிங்கிறது வெறும் இறைத்துகள். அதோட தன்மை அங்கே மாற்றம்னா அது காந்த தலைவர். அப்போ அந்த இறைத்துகள் என்பது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த அடிப்படை என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த இறைத்துகளுக்கும் அந்த காந்தம் என்ற அதோட விளைவுகளும் சேர்ந்து தான் எல்லா பொருளாகவும் இருக்குது. இப்போ பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பொருளாகவும் இருக்குது. அது நீங்கள் லிவிங் நான் லிவிங்னு பிரித்தா கூட அதோட அடிப்படை அதான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்சுழற்சியால் அதிகம் இருக்கும் இறைத்துகளை காந்த அலைகளாக வெளியேறுகிறது. அதாவது ஒரு 3 அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன். ஒன்று சுத்தவெளி, அதிலிருந்து தோன்றிய இறைத்துகள், அந்த இறைத்துகளோட தொகுப்புக்கு பேர் விண். அவ்வளோதான். இந்த 3 புரிஞ்சுக்குங்க, இதுதான் அடிப்படை. இந்த 3 புரிஞ்சுக்கிட்டா இந்த 3க்குள்ளே நடக்கூடிய அந்த பிரபஞ்ச நடனம்னு சொல்லக்கூடிய அந்த நம்முடைய நடராஜரோட திரு நடனம்னு சொல்கிறாங்க பாருங்க, காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை ஏன் அது நடராஜர் தத்துவம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் தான் அதோட அடிப்படை.
எப்படி அந்த அணுக்கள் செயல்படுது. நம்மளால என்ன செய்கிறாங்க, நாசா நம்முடைய சனீஸ்வரன் கோயிலாக இருக்கே, அது என்ன இடம், திருநள்ளாறு நாசாவோட அந்த சேட்டலைட் போகும்போது ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு, திருநள்ளாருக்கு மேலே வந்து நம்மளுக்கு எழுதுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரைஸ் வந்து சேட்டலைட்டே செயல்பட விடாமல் பண்ணிடுச்சான். இப்படி கூத்தத்தான் நம்ம ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது எலக்ட்ரானிக் எனர்ஜி. இது முழுக்க அந்த எலக்ட்ரான் எனர்ஜிக்கே எனர்ஜி. இதை போய் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? அதுபோல் இப்போ எப்படின்னா, ஒரு கருவியால் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த துகளை. அந்த கருவி எதால் தயார் பண்ணப்பட்டது? இறைத்துகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இறைத்துகளோட தொகுப்பு தான் அந்த கருவி. அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் அந்த பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை தயார் பண்ணப்படுது. இந்த பிளாஸ்டிக்கோட மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா இறைத்துகள். அப்போது இதோட மூலத்தால் இது வந்து மாற்றம் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோட மூலத்தை எப்படி அது காட்டி கொடுக்கும்? இதான் பிரச்சனை. அப்போ மகரிஷி ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மூலம் இறைத்துகள். அப்போ அந்த இறைத்துகளை நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணால், ஒரு இறைத்துகளுக்கும் இன்னொரு இறைத்துகளுக்கும் உள்ள அந்த இடைவெளிக்குள்ள இது என்ன செய்யும்? இது உள்ளே போயிடும். ஒரு எலக்ட்ரான் சுழற்சிக்கு நடுவில் இந்த காட்சி உள்ளே போயிடும், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். அப்போது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நம்முடைய அதையும் அவர் சொல்கிறாரு. எப்படி இதை உணர முடியும் அப்படின்னா, உங்களுடைய தியானத்தாலையும் உங்களுடைய பாவனை என்ற அறிவாலும் தான், அசம்சன் சொல்லக்கூடிய அறிவால் தான் இதை உணர முடியும். இதை எல்லாரும் உணர்ந்துருக்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களால என்ன சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளை சொல்ல முடியல. 2 காரணம் சொல்கிறார். ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று கம்ப்யூட்டரைஸ்டு. இன்றைக்கி மாறக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப்பில் நமக்கு வச்சு பயன்படுத்துது கம்ப்யூட்டர். இது 2ம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்ல முடியல அப்படின்னா, இந்த காந்தத்தை பற்றி சொல்ல முடியல, இறைத்தோலை பற்றி சொல்ல முடியல. இப்போ என்னால் சொல்ல முடியுதுன்னு மாதிரி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வரும்போது அவ்வாறு வெளிவருகின்ற அந்த விண் என்ற அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகள்கள் என்ன செய்யுது? காந்தம் என்ற நிலையை அடையுது. அந்த நிலையிலிருந்து தான் இந்த சப்ஜெக்டே ஆரம்பிக்குது. காந்தமும் இறைத்துகளும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் பிரிக்கிறோம். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் தெரியுமில்ல, காய்கறிகள் கூட நம்ம சொல்கிறோம்ல, ஆர்கானிக் ஐட்டங்க நான் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இயற்கை விவசாயத்திற்கும் ஆர்கானிக்னு சொல்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை அப்படின்னு வருது. மனம் என்ற ஒரு ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கிற உருவப்பொருள். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும்போது மாதிரி சொல்கிறாங்க, இதை வந்து உங்களுடைய மனதால் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். எப்படி மனதால் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி? அதுன்னு தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா மனம் என்பது நம்ம பார்க்கக்கூடிய பொருளா, பார்க்க முடியாத பொருளா? உடல் பார்க்க முடியுது, உயிர் பார்க்க முடியுதா? இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ அது இருக்குது. உடல், உயிர், மனம். மனம் என்பது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஜீவகாந்த அலை. அப்போ அந்த உடல் எது எப்படின்னா இறைத்துகள். இந்த இறைத்துகளோட தொகுப்பு பஞ்சபௌதிகங்கள் தான் அந்த உடம்பு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் முழுக்க உயிர்த்துகள் என்ற அமைப்பில் வித்துநாதம் சொல்லக்கூடிய இருந்து வரக்கூடிய உயிர்த்துகள். அந்த உயிர்த்துகளில் இருந்து வரக்கூடிய வெளியேறக்கூடிய இறைத்துகளை தான் உடம்புக்குள்ளே ஜீவகாந்த ஓட்டமாக இருக்குது. இந்த ஜீவகாந்த ஓட்டம் என்பதற்கு இன்னொரு பெயர் என்னன்னா மனம்னு சொல்கிறோம். இந்த மனதை வச்சு தான், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை வச்சு தான் கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பொருளை ட்ரேஸ் பண்ண முடியுங்கிறார். அதுதான் அந்த தத்துவத்தோட அடிப்படை. அதனால் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனம் என்ற ஒரு ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கிற உருவப் பொருள். அந்த பொருள் என்ன செய்யுது? உருவம் என்ற வடிவம், அதற்கு உணர்ச்சியோ சிந்தனையோ இருக்காது. அப்படிங்கும்போது உயிரில்லாதவை எல்லாமே என்னவா இருக்குது? முழுக்க கண்ணுக்கு தெரியாத ஒரு தன்மையாக இருக்குது. அந்த தன்மையை நம்ம உணரணும் அப்படின்னா, தனித்து இயங்குகின்ற விண்கள் ஒரு சுற்றோட்டமாக ஓட தொடங்கிய போது அப்போது உயிரோட்டம்னு வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும் தனித்தனியாக இருந்துச்சு. நோ மேட்ரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா மேட்ரும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கால சூழ்நிலையில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதெல்லாம் என்ன இருந்துச்சு? ஒன்று சேர்ந்துச்சு. எல்லாமே இல்லை, ஒரு குறிப்பிட்டது ஒன்று சேர்ந்துச்சு. ஒன்று சேரும்போது உயிர் என்பது என்ன சொல்லுவோம்னா, ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸில். அதாவது எதேச்சியாக நிகழ்ந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. அது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கும்போது ஒரு கற்பனை பண்ணி பார்க்க சொல்ல. இன்றைக்கும் நான் இந்த மாடல் வச்சுருக்காங்க, உலகத்தில் இந்த மாடல் வச்சுருக்காங்க. அவன் என்ன சொல்கிறாங்க? கண்ணை மூடி இந்த பிரபஞ்சத்தை நினச்சி பாருங்கள். எதுவுமே தோன்றாத போது இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக என்ன இருந்திருக்கு? நிலம் இருந்துச்சா, நீர் இருந்துச்சா? அதாவது நான் சொல்கிறது ஆதி காலம், அப்படி பூமி உருவான காலத்தில் நிலம் இருந்ததா, நீர் இருந்ததா? நிலம் இல்லை, முழுக்க நீர் ஒரு கோலமாக தான் இருந்துச்சு. இந்த நீர் கோலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையை, அந்த நீர் கோலத்தில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எப்படி நிலம் என்பது எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது பஞ்சபௌதிக தன்மையை நீங்கள் திருப்பி கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். விண் என்பது தான் நாம் சொல்லக்கூடிய இந்த சக்தி, இறை சக்தி, அதாவது இறைத்துகளான சக்தியை சொல்கிறோம். அப்போ விண்ணுக்கு அடுத்து என்ன வருது? காற்று வருது. காற்று அழுத்த காற்று நெருப்பு வருது. இந்த ரெண்டும் சேர்ந்து நீர் வருது. 5வதாக தான் நிலம் வருது.
அப்போ நீர் வந்ததுக்கப்புறம் என்ன வரணும்? நிலம் தான் வரணும். அப்படித்தான் என்னாச்சு, நீர் என்பது வந்த பிறகு அதிலிருந்து நிலம் என்ற ஒரு அமைப்பு தோன்றுச்சு. அந்த நிலம் என்ற அமைப்புக்குள்ளே இருந்து தான் என்ன இருந்துச்சுன்னா இந்த முழுக்க அந்த உயிரினம் என்பது தோன்றுச்சு. நேரக்டாக நீரில் தோன்றல, நீரும் நிலமும் சேர்ந்து உருவானதான் இந்த உயிரின தோற்றம் என்பது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ அதிலிருந்து வரக்கூடிய அந்த உயிரின தோற்றம் முதல் ஒற்றை செல் உயிராக உருவாச்சு. அதற்கு பிறம் அதே பல செல்களாக கூடி இது ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு. ஆக மொத்தம் இதற்குள்ளே என்ன நம்ம தெரிஞ்சுக்க வர்றோம் அப்படின்னா, இந்த 3 விஷயமும் நம்ம அந்த சுத்தவெளியும் எரித்துகளும் காந்தமும் இந்த 3 விஷயத்தை நீங்கள் எங்கே பொருத்தி பார்த்தாலும் நம்மளால் அடிப்படையை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த பஞ்சபௌதிகத்துக்குள்ள ஒரு இயக்கம், ஒரு மாடல், இந்த யூனிவர்சல் மாடல் ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி முழுக்க தண்ணி நீராக இருந்துச்சு. அதுக்குள்ளே அதன் மேலே என்ன நடந்துச்சுன்னா, அதாவது இன்னும் வார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறான். சுனாமி போன்ற பல ஆயிரம் அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா நீர்கள் வந்து பெரிய பெரிய அலையாக உருவாக்கிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த பூமி இந்த இருக்கும்போது முதல் பொருளில் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சூரியன்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மின்னல் உள்ள உருவாகி வருது. இந்த மின்னல் என்ன செய்யுதுன்னா, இந்த நீர் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி மேலே உள்ள நீர் மேலே அந்த மின்னல் படுது. அப்போ அந்த மின்னலும் அந்த சக்தியும் இந்த நீருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியும் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த ரசாயனம் தான் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் பொருள், உயிருக்கு அடிப்படையான பொருளை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை இன்னைக்கு அதை ஒரு மாடலாக வச்சு இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு 20-25 வருஷம் 50 வருஷமே இருக்கும், ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு மாடல் பண்ணிவிட்டு அதில் அமினோ ஆசிட்ஸ்னு உருவாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாத்தோட உயிர் பொருள் எல்லாத்துக்குமே அடிப்படை அமினோ ஆசிட்ஸ் தான். அப்போ அதை உருவாக்கி காட்டிட்டான் அறிவியலில். ஆனால் அமினோ ஆசிட் இருந்து என்ன வரணும் அதுக்குள்ளே இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த பொருள் ஒன்று வரணும்ல, அதை மட்டும் உருவாக்க முடியல. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, இந்த 50 வருஷமாக அமினோ ஆசிட்ஸ் குடுவையை போட்டு உழுகிட்டு கிடக்கிறாங்க, இன்னை வரைக்கும் உயிரை கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் இருக்கு. ரொம்ப நம்ம பிராய்லர் கோழியில் போய் முட்டையை வச்சு அதை அடகாக்க விட்டால் என்ன நடக்கும்? முட்டை உடஞ்சி போயிடும். பிராய்லர் கோழி கடைசியாக எந்திரிச்சு போயிடும். அவ்வளோதான். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம் பண்ணக்கூடியது பிராய்லர் கோழி மாதிரி. நம்ம இன்குபேட்டர் இல்லாமல் அந்த முட்டையை பொறுக்கி வைக்க முடியாத மாதிரியோ அதே மாதிரி தான் இப்போ நாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த அறிவோட இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அது சாத்தியமானா அவ்வளோதான். பிராய்லர் கோழி ஒரு வேளை குஞ்சு பொறிச்சிச்சுன்னா அது சாத்தியமாச்சுன்னா இதுவும் சாத்தியமாக மாறலாம். அவ்வளோதான். அப்போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாத்திரைகளாக மாறுது. அப்போது இதை வரிசையில் ஃபஸ்ட்டு பார்த்துங்க, சுத்தவெளி, அதிலிருந்து தோன்றிய இறைத்துகளோட தொகுப்பு விண்ணிலிருந்து வெளியேறிய காந்தம் என்ற அந்த 4வது ஒரு பொருள். அந்த இறைத்துகளும் காந்தமும் சேர்ந்து தான் என்னாச்சு, பஞ்ச பௌதிகங்களை உருவாக்குது. அந்த பஞ்ச பௌதிகங்களில் இருந்து அந்த காந்தம் மட்டும் வெளியேறும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தன் மாற்றங்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம்னு சொல்கிறோம். அந்த அழுத்தம் என்பது தான் நம்ம உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு உயிர். ஒளி என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒளி என்பது சவுண்டு. அதனால தான் அந்த சங்கு, சக்கரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து பெருமாள் அந்த அவதாரத்தில் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து ஒளி என்பது நம்ம பார்க்கக்கூடிய வெளிச்சம், அந்த விஷயங்கள். அதுக்கடுத்து சுவை, மனம் என்பது நம்ம தெரியும், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய இந்த ரசாயன மாற்றம். இதை மாஸ்டராக இந்த 5 தன்மைகளையும் 3 விதமாக பிரிக்கலாம். அந்த அழுத்தம் என்பதை என்ன செய்யலாம்னா இந்த இறை சக்தியாக பிரிச்சிடலாம். அதுக்கடுத்து 2 ரசாயன மாற்றம், மின்சார மாற்றம் பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான். அதில் முதல் 2 இந்த ஒளியும் ஒரு பிரிவாகவும், அடுத்து இருக்கக்கூடிய சுவையும் மனமும் அதை ரசாயனமாகவும் இதை மின்சாரமாகவும் பயன்படும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 2 மாஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் இயக்கக்கூடிய 2 சக்தி என்ன? ஒன்று வெப்பம், மின்சார மாற்றம், வெப்பம். இன்னொன்று ரசாயன மாற்றம். இந்த உடம்பு மொத்தமும் அதுதான். அப்படி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே அதிகமாக இருக்கிறது எது? நிலமா நீரா? இந்த உடம்புக்குள்ளே அதிகமாக இருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுது. நிலமா நீரா? அப்படி தான் நமக்கு பார்க்கும்போது தோற்றத்தில் தெரியுது. நீர் தான் அதிகமாக இருக்குது, 72%. என்னடா இவ்வளோ பெரிய உடம்புக்குள்ளே நீர் அதிகமாக இருக்குது, லூஸ் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய உங்களோட பிளட்டு எடுத்துக்கங்க, ஹார்மோன்ஸ் எடுத்துக்கங்க, என்சைம் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் சொல்லக்கூடிய அந்த நீர் பொருள் எல்லாத்தையும் பிரித்து இந்த பக்கம் எடை கட்டினோம்னா, நேற்று எடை கட்டியிருப்பாங்க நிறைய இடத்துல, போய் வாங்கும்போதே நம்மளுக்கு சொல்லி தான் கேட்குறேன், நல்ல கொழுப்பாக கொஞ்சம் போடுங்கிறேன். ஸோ போட்டு தானே வாங்குகிறோம். அப்போது இந்த பக்கம் எடை கட்டும்போது என்ன வருது அப்படின்னா, இது 72% முழுக்க உடம்புல நீர் தான். ஓகேங்களா? 12% தான் இந்த உடம்புக்குள்ளே நிலம் என்ற கெட்டி பொருள், இந்த தோல், சதை, எலும்பு. மீதி 6% உள்ளுக்குள்ளக்கூடிய காற்று.
6% தான் உயிர் என்பது, மீதி உள்ள 4% தான் வெப்பம். இது சித்தா ஆயுர்வேதத்தில் ரெக்கார்டிக்கலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த 100% பிரிக்கும் போது 72% நீர்ம பொருள், நீர்ப்பொருள், 12% இந்த கெட்டி பொருள், அந்த கெட்டி பொருள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 6% நம்முடைய உயிர் என்ற அந்த சக்தி, 4% நம்முடைய வெப்பம், 6% காற்று. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 100%. அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 அழுத்த மொழி ஒளி சுவை என்பது வருவது. இதை பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி மகரிஷிக்கு முன்னாடி அறிவியலாக பார்க்க முன்னாடி ஆன்மீகமாகவும் மற்றும் ஒரு தெளிவில் பார்த்தவங்க தான் அவங்க சொல்கிறாங்க. தொல்காப்பியர்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கே தொல்காப்பியம் என்பது நம்முடைய தமிழ் மொழிக்கு இலக்கணம் கொடுத்தது. மற்ற மொழிகள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே வெறும் பாஷைகளாக இருக்கும்போது எழுத்து வடிவத்தில் கொடுத்தது தமிழ் சொல்லலாம். அதனால தான் செம்மொழி அந்தஸ்து எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்தது. அப்போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில் தொல்காப்பியர் சொல்கிறாரு, இந்த பரிணாமத்தை சொல்கிறார். நாம் இப்போ பார்க்குறோமே உயிரின தன்மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை, அதை பரிணாமத்தில் சொல்கிறாரு. ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே அப்படின்னு தொடங்குறாரு. அதுக்கடுத்து 2 அறிவதே அதனோடு நாவே. உற்று அறிவது அந்த வார்த்தையில் சொல்லும்போது அழுத்தம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 2வது விஷயம் போது இந்த பரிணாமத்தில் நாக்கு தான் உருவாச்சு. கீழிருந்து நம்ம பார்க்கும்போது தோலுக்கு அடுத்து நாக்கு. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, நேராகவே சொல்கிறார் மூக்கே அப்படின்னு. அதனால் இந்த பரிணாம அடிப்படை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, எல்லாரும் அறிஞ்சு வச்சுருந்தாங்க, ஆனால் என்ன செய்ய முடியல, தெளிவாக சொல்கிறதுக்கு சொல் வழக்கும் அவர்களுக்கு கிடைக்கல. நம்முடைய அறிவின் பரிணாமத்தில் அவர்கள் காத்திருந்தது என்னென்னா, இங்கே அதை சொன்னால் நமக்கு விளங்கணும், சொன்னால் விளங்கணும், சொல்கிற மாதிரி விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான். அதனால் ஏன்னா சொல்லி குழப்பிடக்கூடாது. அதனால தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை ஸ்பிரிச்சுவலாக மாற்றி வச்சுட்டாங்க. இதுதான் அந்த 5 அறிவு அப்படிங்கிறதும் அதோடு சேர்ந்து அவர் சொல்கிறாரு பாருங்க. 6 அறிவது அவற்றோடு மனம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காக்னிஷன் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்ஸில் கூட இன்றைக்கு தான் எடுத்திருக்கிறான். 2024 தான் எடுத்திருக்கிறான். அதாவது என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு சொந்த சிந்தனையும் ஒரு ரொபாட்டிக்களுக்கு கொடுக்க முடியும், இயந்திரத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதுலேயே ASI அப்படின்னு இருக்கு, அதுவே உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். அந்த இடம்லாம் வரும்போது என்ன வருது அப்படின்னா, இந்த மனம் என்பதை இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது அடிப்படையில் என்ன, எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவர்களால் சொல்ல முடியல. அதனால் நமக்கு என்ன பிரச்சனை, அது கிடைக்கல. ஸோ இந்த ஜீவன் என்ற ஒரு அமைப்புக்குள்ள உயிர் என்பது நம்ம 2 செக்டாராக அதை பிரிக்கிறோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடிப்படை சுத்தவெளி, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. தெய்வம் என்ற இடம், இருப்பு, இயக்கம் இல்லாத ஒரு நம்மளால் உணர முடியாத இயக்கமில்லாத இடம், அது துரியாதேவத்தில் உணர்றோம். அதுக்கடுத்து அது இயங்கக்கூடிய இடம் யூனிவர்சல், அதுக்கு துரியதேவம் மகரிஷி கொடுத்துருக்காரு. அதுதான் என்னென்னு சொல்லுவார், சக்தி கலந்தவம்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த யூனிவர்சல். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வரும்போது இந்த சுத்தவெளியும் இறைத்துகளும் சேர்ந்த ஒரு அமைப்பை விண்ணுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த விண்ணுங்கிறது என்பது உயிர், அதை ஆக்னி தவத்தில் புரிஞ்சுக்கிறோம். இந்த 3ஐயுமே தவத்தின் மூலமாக நம்ம புரிய வச்சு, அக்னி தவம் கொடுத்து, துரியதவம் கொடுத்து, துரியாதவம் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம நிறைவு செய்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த உயிர் என்ற இயக்க சிறப்புகளில் 8 விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இது ஏன்னா இந்த ஒரு அடிப்படையை உங்களுக்குள்ளே போட்டு ஒரு ட்விஸ்ட்டை பண்ணிட்டோம்னா, நாளைக்கு அதாவது குளத்தை கலக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் அது கலங்கி ஒரு நிலைக்கு வரும். அந்த நிலையில் தான் என்ன செய்ய முடியும்னா உள்ளே இருக்க பொருள் தெரியும். ஸோ இப்போ என்னோடய வேலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கலக்கியாச்சு, ட்விஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த வகுப்பில் நாம் அந்த இதை பிடிச்சிக்கலாம். தொடர் வகுப்பு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த விஷயம் வாழ்க வளமுடன்.